வணக்கம், இது நியூஸ் போக்கஸ் தமிழ். இன்றைக்கி நம்மளோட அரசியல் பேச மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார். சார், ராகுல் காந்தி அவர்களுடைய அந்த அமெரிக்க பயணம் ஒரு பல விஷயங்கள் வந்து பேசியிருந்தார். அந்த பேசுறதுடைய விலை வந்து இந்தியாவில் வேறு மாதிரி எதிரொலிச்சுங்கிறத நம்ம பார்த்தோம். பலரும் பாஜகவினர்லாம் வந்து ராகுல் காந்தி வீடு முன்பு போராட்டம், சோனியா காந்தி வீடு முன்பு போராட்டம் அப்படிங்கிற அளவில் தங்களோட போராட்டத்தை முன்னெடுத்தாங்க. உச்சபட்சமாக பார்த்தீங்கன்னா எதிர்கட்சி தலைவர்களோட ராகுல் காந்தியை வந்து அவரோட நாக்கை வெட்டணும், அவரை கொலை செய்யணும், அதாவது அவருடைய பார்ட்டிக்கு நடந்ததான் அவருக்கு நடக்க போகுது அப்படின்ற அளவில் வந்து பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சியோட எம்பிக்கெலாம் மிரட்டக்கூடிய விஷயத்தை வெளிப்படையாகவே மிரட்டல் விடுகிறாங்க. பட் அதுக்கு பாஜக கூட ரொம்ப அமைதியாகவே இருக்காங்க. இன்றைக்கு கூட ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப கடுமையாக காட்டாமல் தன்னோட பதிலை சொல்லியிருந்தார். ஒரு எதிர்கட்சி தலைவருக்கு பாதுகாப்பு அற்ற சூழல் இருக்குது, இதுக்கு வந்து ஒன்றிய அரசு வந்து உரிய பாதுகாப்பை கொடுக்கணும்னு சொல்லியிருந்தார். ரொம்ப சீரியஸான ஒரு விவகாரம். எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லைங்க, அமெரிக்காவில் ராகுல் என்னங்க பேசிட்டார்? ஆக்சுவலாக இந்தியாவில் நடக்கிற விஷயங்களை பேசினார். ஒரு எதிர்கட்சி தலைவர், ஒரு அரசியல்வாதி, அவரை கூப்பிட்டா அவர் என்ன அரசியல் தான் பேசுவார். அவர் என்ன மருத்துவத்தை பற்றி பேசுவாரா, இல்லை அறிவியலை பற்றி பேசுவாரா, இல்லை ஆன்மீகத்தை பற்றி பேசுவாரா? அவர் ஒரு அரசியல்வாதி, எதிர்கட்சி தலைவர். அவர் கேட்குறாங்க இந்தியாவில் என்னன்ட்டு. அவர் பல விஷயங்களை பேசுகிறார். ஆக்சுவலாக இங்கே இந்தியாவில் வந்து போன 10 வருஷம் எப்படி இருந்தது, எல்லாம் மோடியை பார்த்து எவ்வளோ பயந்துருந்தாங்க, அவருக்கு மெஜாரிட்டி இழந்த பிறகு அவர் எப்படி போயிருக்காரு, பல சட்டங்களை அவர் வாபஸ் வாங்குறாரு, போட்டுட்டு நிதி இது பார்லிமெண்ட்ரி குழுக்கு அனுப்புகிறாரு. அவரால் நினச்சபடி செய்ய முடியல. இந்தியாவில் வந்து வெறுப்பு அரசியலை வளர்க்குறாங்க, இந்தியாவில் வந்து மத நல்லிணக்கத்தை கெடுக்கிறாங்க, அன்பு ஒன்றே வந்து இந்தியா மக்களை இணைக்கும், அது மாதிரிலாம் தான் பேசுகிறாரு. அப்புறம் இங்கே எலெக்ஷன் கமிஷன் சரியில்லை, எலெக்ஷன் கமிஷன் ஹேட் ஸ்பீச்சுக்கு வந்து பிரைம் மினிஸ்டருக்கு நோட்டீஸ் கொடுக்காத வந்து பாஜக தலைவருக்கு நோட்டீஸ் கொடுக்குறாங்க. அந்தளவுக்கு பயந்து பிறந்து போயிருக்கிற ஒரு எலெக்ஷன் கமிஷனாக இங்கே இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மத சுதந்திரம் இருக்காது, இன்னும் கொஞ்ச நாள் சீக்கியர்கள் டர்பன் கட்டினே போக முடியாது அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இடஒதுக்கீடு அது வந்து எவ்வளோ நாள் நீடிக்கும்னு கேட்டதுக்கு எல்லாருக்கும் சமமான வாய்ப்புகள் கிடைக்கிற வரையும் நீடிக்கும்னு சொன்னார். அதை இவங்க என்ன பண்ணுறாங்க, சமமான வாய்ப்புகள் கிடைக்கிற வரையும் நீடிக்கும்னு சொன்னதை இடஒதுக்கீடே வேண்டான்னு சொல்லிட்டார் அப்படின்னு திருச்சி பேசுகிறாங்க. திரிக்கிறது தான் வந்து பாஜகவுடைய வேலை. எவ்வளோ மோசமான, அதாவது கீழேருந்து மேலே வரையும் திரிக்கிறது சார். அதாவது சீஃப் ஜட்ஜி வீட்டுக்கு விநாயகர் சதுர்த்தி பூஜைக்கு போயிருக்கார் பிரைம் மினிஸ்டர். அவர் நேற்று என்ன பேசுகிறார் தெரியுமா? நான் போய் விநாயகர் சதுர்த்தி பூஜைக்கு போனது காங்கிரஸ்காரங்களுக்கு பிடிக்கல, காங்கிரஸ்காரங்களுக்கு இந்து கடவுள்னாலே பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பிறார். இவர் யார் வீட்டுக்கு போனார் அந்த விஷயத்தை அப்படியே மறைச்சிட்டார். அந்த விஷயத்தை மறைச்சி இவர் வந்து விநாயகர் சதுர்த்திக்கு போனது மட்டும் சொல்கிறாரு, காங்கிரஸ்காரன் வந்து கடவுளுக்கு எதிராக இருக்கான்ற மாதிரி கொண்டு போகிறார். இது யார் வீட்டுக்கு போனேன், ஒரு தலைமை நீதிபதி வீட்டுக்கு போகிறது தானே விமர்சனத்துக்குள்ளாருது. அதை கம்ப்ளீட்டாக அறப்போய் அற உண்மை, எதுலேயுமே அறப்போய் அற உண்மை சார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சீக்கியர்களை பற்றி அவர் வந்து நீங்கள் அந்த மாதிரி அந்த அளவுக்கு மத சுதந்திரம் இங்கே இருக்குது, மாற்று மதத்தினர் அப்படி தான் மதிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து பாஜக சீக்கியர்கள் வச்சு போராட்டம் நடத்துகிறாங்க உடனே. அப்புறம் இடஒதுக்கீடு பார்த்தீங்கன்னா இடஒதுக்கீடு வேண்டாம்னு சொல்லிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து அவர் சொல்கிறது எல்லாமே வந்து திருச்சி இங்கே வந்து இங்கே இருக்கிற சொல்கிறாங்க. அது உண்மையான விஷயத்தை வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ அவர் வந்து இந்திய மக்களுக்கு இங்கே இந்தியாவில் நடக்கிற விஷயங்கள் அமெரிக்காவில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே நல்லா தெரியும் சார். ராகுல் காந்தி தான் போய் சொல்ல வேண்டிய அவசியம்லாம் ஒன்றும் கிடையாது ஆக்சுவலாக வந்து. ஸோ அவரை பொறுத்த மட்டும் அவர் வந்து தெளிவாக அவர் என்ன ஒரு அரசியல்வாதி என்ன பேசணுமோ அதுதான் பேசியிருக்காரு. அதாவது இந்தியாவை வைத்து பேசலை. இந்தியாவில் அது ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் தெரியுமா சொல்கிறாரு, இந்தியாவில் பல பிரச்சனைகள் இருக்குது, ஜனநாயக ரீதியில் அதை வந்து நாங்கள் உள்நாட்டிலேயே நாங்கள் பார்த்துப்போம், இதுக்கு எங்களுக்கு எந்த வெளிநாட்டு சப்போர்ட்டும் எதுவும் தேவையில்லை, உள்நாட்டிலேயே நாங்கள் ஜனநாயக ரீதியில் அந்த சக்திகளை எடுத்து போராடுவோம் தான் சொல்கிறார். அதனால் வந்து வெளிநாட்டு இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லைன்னு தான் சொல்கிறார். இவங்க வந்து என்னென்னா பாஜகவுக்கு எதிராக ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக எதை பேசினாலுமே அது இந்தியாவுக்கு எதிராக பேசினது, அது வந்து வெளிநாட்டு சதி, அது பாகிஸ்தான் சதி, இப்படி தான் அவங்க பழக்கப்பட்டு போயிட்டாங்க. அதை சொல்லி அதை நம்புறதுக்கு ஒரு பெரிய கூட்டத்தை வேறு தயார் பண்ணிட்டானுங்க ஓட்டு போடுறதுக்கு. இதை மாற்றணும் தான் ராகுல் காந்தி ட்ரை பண்ணுறார். நீங்கள் வந்து வெறுப்பு அரசியலை பண்ணி நீங்கள் ஓட்டு வாங்க பார்க்குறீங்க, அந்த விஷயத்தை தான் ராகுல் காந்தி சொல்கிறார். அவர் வந்து அன்பு அரசியலை பண்ணி ஓட்டு வாங்க பார்க்குறாரு, அவர் மத நல்லிணக்கத்தை சொல்லி ஓட்டு வாங்க பார்க்குறாரு. நீங்கள் மதத்தை பிரித்து ஓட்டு வாங்க பார்க்குறீங்க. நீங்கள் முஸ்லீம்களை தங்கத்தை பிரித்துருவாங்க, தாலியை பிரித்துருவாங்க, எல்லாம் பிடிங்கிடுவாங்க, நீங்கள் தானே பேசுனீங்க. ஸோ அதனால் வந்து அந்த பேச்சுக்காக பாஜகவில் வந்து போராட்டம் நடத்துகிற ஒரு பக்கம் இருக்கட்டும், பாஜகவுடைய தோழமை கட்சியான ஷிண்டேவோட சிவசேனா அதில் ஒருத்தன் வந்து நாக்கு இருக்கணும்னு பேசியிருக்கான். அப்படி தான் ஒருத்தன் இங்கே பேசினான். இங்கே தமிழ்நாட்டில் ஒரு ஏடிஎம்கே கருணாநிதியோட நாக்கு இருக்கணும்னு ஒருத்தன் பேசினான். ஒரு சாமியார் பேசினார், உதயநிதியோட நாக்கு இருக்கணும்னு பேசினார். எல்லாம் நாக்கு இருக்கிறது, தலையை வெட்டணும்னு சொல்லி தலையை வெட்டணும், எல்லாம் தலையை வெட்டுறது, நாக்கு இருக்கிறது, இதெல்லாம் தான் இந்த சிவசேனா இந்த இந்துத்துவ பாலிசி வச்சுருக்கவங்க பேசுகிறது. ஆக்சுவலாக இவ்வளவு நாள் என்ன பண்ணியிருக்கணும், பேசி 2 நாள் ஆகுது. இந்த கவர்மெண்ட் உண்மையிலேயே சீரியஸாக இருந்தால் எதிர்கட்சி தலைவரை நாக்க வெட்டணும்னு சொல்லணும், அரெஸ்ட் பண்ணியிருக்கணுமா வேண்டாமா? எத்தனை நேரம் ஏன் இந்த கவர்மெண்ட் பயப்படுது, ஏன் தயங்குது?
மகாராஷ்டிரா எலெக்ஷன் வருதுன்னு அவன் பாட்டு இஷ்டத்துக்கு பேசிட்டு போகிறான் அந்த சிவசேனா எம்பி. அதை வேடிக்கை பார்த்துட்டு இந்த கவர்மெண்ட் எப்படி இருக்கலாம் சார்? சிவசேனா ஷிண்டே தரப்பு ஷிண்டே தரப்பு எம்பி பேசுகிறான், அதை எப்படி இந்த கவர்மெண்ட் வேடிக்கை பார்க்கலாம்? மோடி கவர்மெண்ட்டையும் வேடிக்கை பார்க்குது, மகாராஷ்டிரா கவர்மெண்ட்டையும் வேடிக்கை பார்க்குது. அவனை எதிர்த்து வந்து அந்த மகாராஷ்டிரா கவர்மெண்ட் சிவசேனா ஷிண்டே கவர்மெண்ட் இல்லை, அதான் மகாராஷ்டிராவில் இருக்கிற எதிர்க்கட்சி கூட்டணிகள் நிச்சயமாக வந்து ஒரு பெரிய போராட்டம் நடத்த வேண்டியிருக்கு. இப்போ எப்படி வந்து கூட்டணி கட்சியான ஸ்டாலின் அவர்கள் எதிர்த்து குரல் கொடுத்துருக்காரோ அந்த மாதிரி இந்தியா கூட்டணி கட்சி தலைவர் எல்லாமே குரல் கொடுத்து ஏமா அந்த நாக்க வெட்டணும்னு சொன்னாலும் அவனை பிடிச்சி உள்ளே போகணும் ஜெயிலில். ஆக்சுவலாக அதை அவங்க பண்ணுவாங்களா? மகாராஷ்டிரா கவர்மெண்ட் பண்ணணும். பண்ணலைன்னா அவங்க ஏற்கனவே தோல்வி முகத்தில் இருக்காங்க, இன்னும் மோசமாக துவப்பாங்க. ஆக்சுவலாக நீங்கள் சொன்ன மாதிரி நடவடிக்கை எதுவுமே எடுக்கல. அப்படி வந்து வன்முறை தூண்டும் வகையில் பேசிய அந்த நபர் மீது அரசியல் தலைவர் மீது நடவடிக்கை எதுவும் எடுக்காமல் இருக்கிறதுனால இது போன்ற பேச்சுகளை வந்து எதிர்கட்சிகளுக்கு எதிராக பேசுறதுக்கு பாஜகவை மோட்டிவேட் பண்ணுறாங்களோ அதுக்கான வாய்ப்பு அவங்களே கொடு, அப்படி ஒரு கேள்வியில் உண்டாக்கும். அது இல்லை, பாஜக வந்து அரசியல் ரீதியாக வந்து ராகுல் பேசுகிறத திருச்சி அதை எல்லாம் உள்டாவாக பேசுகிறாங்க. அதே மாதிரி சீக்கியர்களை தூண்டி விட்டு போராட்டம்லாம் பண்ணாங்க. அதே மாதிரி அவங்களுடைய ஐடி விங் வந்து ட்ரால் பண்ணாங்க, எல்லாமே அதெல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் இந்த வன்முறை விஷயத்தை வந்து கூட்டணி கட்சி கையில் கொடுத்துட்டாங்க. அந்த கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்க பேசுகிற மாதிரி விட்டாங்க, அதுக்கு ஆக்ஷனும் எடுக்க மாட்டேன்றாங்க. அது கர்நாடகாவில் அவங்க மகாராஷ்டிராவில் அவங்க கவர்மெண்ட் தான் நடக்குது, அதனால் அவங்க எப்படி ஆக்ஷன் எடுப்பாங்க அவங்க? அதனால் இது வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இன்றைக்கி ராகுல் காந்திக்கு நடக்குது, நாளைக்கு இன்னொருத்தருக்கு நடக்கும், உதயநிதிக்கு ஏற்கனவே அதுமாதிரி ஆயிருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு தலைவர் பேசுகிறாருன்னா உங்களுக்கு பிடிக்காத விஷயங்களை பேசினா நீங்கள் எல்லாரும் நாக்கும் வெட்டிடுவீங்களா? அப்போ என்ன ஜனநாயகமாக நீங்கள் எந்த நாட்டில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்? ஜனநாயக நாட்டில் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். உங்களுக்கு ஜனநாயகத்தில் அப்போ நம்பிக்கை கிடையாதா? ஷிண்டேவோட சிவசேனாவுக்கு ஜனநாயகத்தில் நம்பிக்கை கிடையாதா? இல்லை ஷிண்டேவோட எம்பி பேசுகிறத பார்த்துட்டு இருக்கிற பாஜகவுக்கு ஜனநாயகத்தில் நம்பிக்கை கிடையாதா? கூட்டணி கட்சி தானே, ஏன் வாய மூடுன்னு சொல்ல வேண்டியது தானே? ஏன் இப்படிலாம் அராஜகமாக பேசுகிறேன்னு கேட்க வேண்டியது தானே? ஏன் பேசாமல் இருக்காங்க? இல்லை சார், எனக்கு ஒரு விஷயம் புரியல. இப்போ வந்து இந்த ராகுல் காந்தி தான் ஒரு காலகட்டத்தில் அதாவது ரொம்ப பப்புன்னு கிண்டல் பண்ணது, பிறகு வந்து இவரெல்லாம் மோடிக்கு ஈக்குவலான நபரா, மோடிக்கு ஈக்குவலான உங்களோட பிஎம் கேண்டிடேட் இவர் அப்படின்லாம் அவர் ரொம்ப ஏளனமாக பேசினாங்க. இன்றைக்கி வந்து அவர் வந்து வெளிநாட்டில் போயிட்டு ஒரு 2 நாள் 3 நாள் நிகழ்ச்சியில் அவர் பேசக்கூடிய ஒரு கருத்து இந்தியாவில் ஏன் பாஜக இந்த அளவுக்கு கொந்தளிக்க செய்ய வைக்குது, பாஜக கூட்டணி கட்சியிலே இந்த அளவுக்கு கொந்தளிக்க செய்யுது? ஏன்னா இவங்க வந்து மோடி வந்து உலகத் தலைவர்ன்ற ரேஞ்சுக்கு அவரை வந்து கொண்டு போக பார்க்குறாங்க சார். உக்ரைனுக்கு போகிறாரு, அங்கே ரஷ்யாவுக்கு போகிறாரு, சிங்கப்பூர் போகிறாரு, எப்போ பாரு வெளிநாட்டுக்கு போயிட்டே இருக்காரு. அவர் வந்து உலகத் தலைவர்ன்ற ரேஞ்சுக்கு கொண்டு போய் இந்தியாவுடைய இந்தியா வந்து அப்படியே பாலும் தேனும் ஓடுது, இங்கே ஜனநாயகம் அப்படியே சும்மா செழுமையாக இருக்குது அப்படின்லாம் ஒரு பிக்சரை கொடுக்க பார்க்குறாங்க. இவர் போய் எக்ஸ்போஸ் பண்ணுறாரு இல்லையா, அதனால் அவங்களுக்கு கோவம் வருது. அதாவது மோடியோட ஆதரவாளர் கோவம் வருது. அவங்க அரசியல் ரீதியான போராட்டம் பண்ணால் கூட ஷிண்டே ஆட்கள் இது மாதிரிலாம் பேசுகிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இது வந்து அடிப்படையாக பாஜகவுக்கும் இதே மாதிரி வெறுப்பு இருக்குது. ஆனால் அவங்க எடுக்கிற எதிர்ப்பு நிலை வேறு மாதிரி இருக்குது, இவங்க பண்ணுற எதிர்ப்பு நிலை வேறு மாதிரி இருக்குது. ராகுலுடைய பார்த்து ஏன் அவங்க பொறாமப்படுறாங்கன்னா ராகுலுடைய இன்ஃப்ளூயன்ஸ் ஏறிட்டுருக்கு, அவருடைய செல்வாக்கு ஏறிட்டுருக்கு. மோடியோட செல்வாக்கு மாறாக குறைஞ்சிட்ருக்கு. இந்தியா டுடேவோட அண்மையில் சர்வே பார்த்தீங்கன்னா ராகுலோட செல்வாக்கு ஏறிட்டுருக்கு. மோடி அளவுக்கு அது போகாட்டி கூட மிந்தினதோடு இப்போ ஏறிட்டுருக்கிறது தான் உண்மை. ஸோ இது ஏறி வர செல்வாக்கை பார்த்து அவங்களுக்கு கோவம் வருது அவங்க ஆக்சுவலாக. அதனால் வந்து இது மாதிரி பேசுகிறதுனால அவரை வந்து இந்தியாவுக்கு எதிரியாக சித்தரிக்கிறது, அவரை பப்புன்னு சொல்லி மிந்தி கலாட்டா பண்ணாங்க. இப்போ பப்புவை விட்டாங்க ஒரு வழியாக. ஏன்னா பப்பு வந்து 52 இடங்களை 100 இடங்களாக மாற்றிட்டதுனால பப்புன்றது பேசுகிறது இல்லை. இப்போது வந்து எப்படிதான் இவர் அட்டாக் பண்ணலாம், எப்படி இவரோட செல்வாக்கை குறைக்கலாம், இவர் செல்வாக்கு ஏறிட்டே இருக்கே என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்ருக்காங்க, ரூம் போட்டு யோசிச்சுட்ருக்காங்க. ஆனால் ராகுலோட செல்வாக்கு மோடியோட இன்னும் கொஞ்ச நாளில் மோடியோட செல்வாக்குக்கு நெருங்குற மாதிரி அளவுக்கு கூட ஏறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவர் என்ன ப்ளைனாக சொல்கிறாரு சார், அவர் நம்ம நாட்டில் இருக்கிற சாதாரண மனுஷங்க கூட பழகிறாரு, பாரத் ஜோடோ யாத்திரைன்னு போனார். மக்களோட நீங்கள் அந்த மாதிரிலாம் மக்களோட மூவ் பண்ணுறீங்களா? நீங்கள் கண்ணுக்குட்டியை வச்சு ஒரு நாள் முழுக்க வீடியோ ஷூட் பண்ணுறீங்களே, ஏதாவது மக்களோட நீங்கள் மூவ் பண்ணுறீங்களா? நீங்கள் வெளிநாடு போனால் இந்தியாவிலேருந்து உங்களை வரவேற்கிறதுக்கு ஆளுங்களை கூப்பிட்டு போகிறீங்க. அங்கே எவ்வளோ ஒருத்தன் சிங்கப்பூரில் மோளம் அடிக்கிறான், அவன் இந்தியாவிலேருந்து வந்திருக்கான், அவனை இங்கேருந்து அங்கே கொண்டு போய் மோளம் அடிக்க வச்சுருக்காங்க. அந்த மோளத்தை வாங்கி நரேந்திர மோடி அடிக்கிறார். அது உண்மையாக போய் தெரியும். அந்த மாதிரிலாம் சோஷியல் மீடியாவில் வந்துட்டுருக்கு. உங்களை வரவேற்கிறதுக்கு இந்தியாவிலேருந்து ஆளுங்க போகிறாங்கன்னா அது என்ன மாதிரி எல்லாம் செட்டப் தானே எல்லாமே கிட்டத்தட்ட. ஏன் சார் அங்கே இருக்க உள்ளூர் ஆட்கள் இந்தியாவை சேர்ந்தவங்க ஏன் அங்கே இருக்காங்க சார். அங்கே இருக்கிறவங்க நம்பாமல் அந்த கூட்டம் வராத போனால் என்ன பண்ணுறதுன்னு ஒரு ஆளுங்களை செட் பண்ணி மோளம் அடிக்கிறதுக்குலாம் இங்கேருந்து ஆளுங்களை கூப்பிட்டு போகிறாங்களாம். அந்த மோளம் அடிக்கிறதுனா அந்த மோளத்தில் ஹிந்தியில் எழுதியிருக்கு ஆக்சுவலாக. அந்த மோளத்தில் ஹிந்தியில் எழுதியிருக்கிறத யாரோ நோட் பண்ணிவிட்டு இது அவனை கேட்டால் சொல்கிறாங்கன்னா நாங்கள் வந்து பிரதமர் போகிறதுக்கு 2 நாள் முன்னாடி அங்கே போயிடுவோம், அப்புறம் இந்த வரவேற்பு முடிச்சுட்டு நாங்கள் பிரதமர் வரதுக்கு முன்னாடி நாங்கள் திரும்பி வந்துடுவோம், அப்புறம் அடுத்த வெளிநாடு போகும்போது முன்னாடியே போவோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்களாம். ஸோ இந்த மாதிரிலாம் செட்டப் பண்ணி நீங்கள் பண்ணிட்டு இருக்கும்போது உங்கள் செல்வாக்கை உயர்த்திட்டு இருக்கும்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ராகுலுடைய செல்வாக்கு தானாக ஏறிட்டுருக்கு ஆக்சுவலாக. அதனால் உங்களுக்கு எப்படியாவது அவருடைய செல்வாக்கை குறைக்கணும் அப்படின்னு நீங்கள் பண்ணுறீங்க. அதில் இந்த மாதிரியான வன்முறை பேச்சுக்கள் இருக்குல்ல, அது நிச்சயமாக கண்டிக்கத்தக்கது. இதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கலைன்னா நம்ம நாடு ஜனநாயக நாடான்ற ஒரு கேள்வி வரும் ஆக்சுவலாக.
சார் இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருக்கீங்க, மோடிக்கு வந்து உண்மையிலேயே வந்து வெளிநாட்டில் செல்வாக்கு குறைவாக இருக்குது, இங்கேருந்து ஆட்களை கூப்பிட்டு போயிட்டு செல்வாக்கு இருக்கிற மாதிரி சில தோட்டத்தெல்லாம் காட்டுறாங்கன்னு சொல்கிறீங்க. இப்படிலாம் ஒரு ஃபேக்காக ஒரு விஷயத்தை இன்றைக்கு இருக்க ட்ரெண்டு, இன்றைக்கி இருக்க டெக்னாலஜியில் இப்படிலாம் காட்டுறது அப்படிங்கிறது வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த அரசுகள், அந்த எந்த நாட்டுக்கு போகிறோம் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசுகள்லாம் மோடியோட ரியாலிட்டியை பார்த்துட்டு அப்புறம் அவரை வெல்கமே பண்ண மாட்டாங்களே, எதுக்காக திரும்ப திரும்ப வரவேற்கிறாங்க, அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டே இருக்காங்க. ஒட்டுமொத்தமாக அந்த விஷயத்தை நம்ம அப்படி பார்க்கக்கூடாது ஆக்சுவலாக. அதாவது இந்த மாதிரியான ஒரு கொண்டாட்ட மனநிலை இருக்குல்ல, மோன் அடிக்கிறது, அதுக்கெல்லாம் வந்து இங்கேருந்து ஆட்களை கூப்பிட்டு போவாங்க. அங்கே இருக்கிற இந்தியன்ஸ் கொஞ்சம் பேர் இருப்பாங்க வச்சுக்கோங்க, அவங்க வரவேற்பாங்க வந்து, அது பாஜக அங்கே இருக்கிற ஆட்கள் ஏற்பாடு பண்ணுவாங்க. அதை நான் சொல்லலை, இந்த மோன் அடிக்கிறதுக்கெல்லாம் வந்து கூட்டின்னு போகிறாங்க ஆளுங்களை இங்கேருந்துன்னு சொல்ல வந்தேன் நான் ஆக்சுவலாக. வந்து அவருக்கு எல்லா ஊர்லேயும் வந்து அவங்க ஒரு செட் பண்ணுறாங்கல்ல, போயிட்டு அவங்க செட் பண்ணுவாங்க, வரவேற்கிறதுக்கு ஆள் இருப்பாங்க. ஆனால் மோடியுடைய பாயிண்ட் என்னென்னா, எங்கே போனாலுமே வந்து தான் வந்து ஒரு முன்னிலைப்படுத்தப்படணுன்ற, ஈவன் வெளிநாட்டில் ஃபாரின் அஃபேர்ஸ்க்கு போனால் கூட அவர் தான் முன்னிலைப்படுத்தப்படணும்னு ஒரு வெளியுறவுத்துறை மந்திரியெல்லாம் கூட பின்னாடி தான் காமிப்பாங்க, அவர் தான் முன்னாடி காமிப்பாங்க ஆக்சுவலாக. ஸோ அதனால் வந்து அவர், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கண்ணுக்குட்டியோட ஒரு நாள் ஷூட்டிங் எடுக்கிறாருன்னு அப்புறம் என்ன பண்ணுறது சொல்லுங்கள், அது மாதிரி இருக்கார் அவர் ஆக்சுவலாக. ஸோ அவர் தன்னுடைய இமேஜை வந்து இம்ப்ரூவ் பண்ணப்பா, உக்ரைனும் ரஷ்யாவுக்கும் சண்டையை நிறுத்தி நோபல் பரிசு வாங்க முடியுமான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. எஸ், ஆமாம். இப்போ அது ஒரு முக்கியமான ஒரு மூவ் அவர் எடுக்கிறதா சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் அவருக்கு கொடுக்குற அந்த இம்பார்ட்டன்ஸுங்கிறது இந்தியா ஈக்குவல் டு மோடி அப்படின்ற அளவில் தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அதாவது என்னென்னா, அங்கே ஒரு நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சிக்கான வச்சுருந்த அந்த ஃப்ளெக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மோடி அண்ட் யூஎஸ் டுகெதர் அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்காங்க. இந்தியா அண்டு யூஎஸ்ன்னு வைக்கல, மோடி அண்ட் யூஎஸ் அப்படின்ற அளவில் வந்து அதை அப்படி அடையாளப்படுத்துகிறாங்க. அப்போ அவருக்கான இம்பார்ட்டன்ஸ் வெளிநாடுகளில் ஒரு பெரிய அளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது தான் சார். அவர் உள்நாட்டில் வந்து இம்பார்ட்டன்ஸ் குறைஞ்சின்னு இருக்குது, செல்வாக்கு குறைஞ்சின்னு இருக்குது. அதனால தானே 303 240 ஆச்சு. எஸ், அதனால் வந்து இங்கே செல்வாக்கு குறைஞ்சின்னு இருக்கு, அது வெளிநாட்டில் வந்து பூஸ்ட் பண்ணுறாங்க, அவர் இன்ஃப்ளேட் பண்ணி ஹைப் பண்ணி அதை ஏற்றுறாங்க. இந்த மாதிரி உக்ரைன் அது இதுன்னு போயிட்டு ஏதாவது நோபல் பரிசை வாங்கிட்டாங்க வச்சுக்கோங்க, அது உலக தலைவர்ன்ற ரேஞ்சில் வந்து போயிடுவார்ன்றதுக்காக அந்த விஷயத்தை பண்ணிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக வெளிநாட்டில். அதுக்கான சாத்தியங்கள் இருக்கா சார்? இப்போ அந்த மாதிரி நான் அந்த உலக போரை வந்து அவரால் முடியாது சார். இதெல்லாம் வந்து எப்படி கூட அதை ஏதாவது ஒரு அக்ரிமெண்ட்டை ரீச் பண்ணிட்டாரு வச்சுக்கோங்களேன். தோவல்லாம் கூட போய் பார்த்துட்டு வந்திருக்காரு புட்டின், அஜித் தோவல் போய். ஆமாம், அது என்ன மாதிரி பேச்சுவார்த்தை நடந்தது நமக்கு தெரியாது. உள்நாட்டில் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. இங்கே இருக்கிற மணிப்பூருக்கு போக முடியல, உங்களை யார் உக்ரைனுக்கு போக சொன்னாங்க? அங்கே அப்போ எதுக்கு போகிறீங்க? மணிப்பூரில் போய் உங்களால் சமாதானப்படுத்த முடியுதா? அங்கே ட்ரோன் மூலமாக மந்திரி ஆளுநர்கள்லாம் தாக்குறாங்க, ஆளுநர் மாளிகையெல்லாம் தாக்குறாங்க. நீங்கள் அதை சமாதானப்படுத்த முடியாது. 1.5 வருஷமாக ஒரு கலாட்டா எங்கள் ஓடின்னு இருக்குது, ஒரு ஸ்டேட்டை கண்ட்ரோல் பண்ண முடியல, நீங்கள் போய் உக்ரைன் போகிற நிறுத்த போயிட்டீங்க நீங்கள் ஆக்சுவலாக. ஆனால் இப்போ இந்த பார்வை அங்கே இருக்கிற நாடுகள் யோசிப்பாங்களே சார்? இப்போ ஐநா போட்ட இவர் தன்னோட நாட்டில் உட்பட எல்லா நாடுகளுக்கும் இந்தியாவை பார்த்து என்ன தெரியுமா, இது ஒரு பெரிய மார்க்கெட்டு, அதனால் எல்லாம் பேசாமல் இருக்காங்க. இந்தியா ஒரு பெரிய மார்க்கெட் சார். சீனா முதற்கொண்டு ஏன் பேசாமல் இருக்காங்கன்னா, இந்தியா பெரிய மார்க்கெட் சார். 140 கோடி மக்கள் இருக்காங்க சார். உலகத்தில் உற்பத்தியாளர் பல பொருட்கள் இங்கே விற்க வேண்டிய அவசியம் இருக்குல்ல, அதனால் மார்க்கெட்டுன்றதுனால பேசாமல் இருக்காங்க. இங்கே இருக்கிற ஆட்சியாளர்களை அனுசரித்து போகணுன்னு பேசாமல் இருக்காங்க. மற்றபடி ஏன் அவங்க இருக்காங்க? இந்த மார்க்கெட்டுன்ற ஒரே காரணத்தினால இந்த வல்லரசுகள்லாம் வந்து பேசாமல் இருக்குது சார். இந்த மார்க்கெட்டோட தேவைக்காக அவங்க வந்து என்ன எல்லைக்கு வேணாலும் போவாங்களா? இப்போ எதுக்காக சொல்ல வரேன்னா, இப்போ மணிப்பூர் போன்ற பகுதியில் பார்த்தீங்கன்னா கிறித்துவர்கள் அதிகமாக ஆளக்கூடிய பகுதியில் இருக்குது. கிறித்துவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது வந்து தொப்புள்குடி உறவை பார்த்தீங்கன்னா இப்போ யூஎஸ் போன்ற அந்த மேற்கத்திய நாடுகள், யூரோப்பியா, யூகே போன்ற மேற்கத்திய நாடுகள்லேருந்து வந்த ஒரு பாரம்பரியம். அப்படி இருக்கும்போது நம்மளுடைய உறவுகள் பாதிக்கப்படுறாங்க, கிறித்துவர்கள் அங்கே பாதிக்கப்படுறாங்களே, அந்த அவங்களுக்கான பாதுகாப்பை கொடுக்கக்கூடிய இடத்துல கூட மோடி இல்லையே, அப்படிப்பட்ட நபர் வந்து நம்ம இதுக்காக அழைக்கிறோமா அப்படின்றத கூட யோசிக்க மாட்டாங்களா சார்? இங்கே மாட்டிறைச்சி வச்சுருக்க முஸ்லீம் அடித்து கொள்கிறாங்க சார். இங்கே அப்போவும் வந்து மோடி வந்து முஸ்லீம் நாடுகளுக்கு போயிட்டு இப்போ பெரிய வரவேற்பெல்லாம் பெறாருல, எப்படி அது ஆக்சுவலாக? எல்லாருக்கும் இந்தியா இது குளோபல், இந்த இன்றைக்கி இருக்கிற உலக நாடுகளில் ஒரு நாடு இன்னொரு நாடை சார்ந்திருக்கு சார். ஏன்னா அதை புரிஞ்சிக்க முடியுது சார். அந்த சார்ந்திருக்குன்ற எல்லா விஷயத்தையும் ஆட்சியில் இருக்கிறவங்க வந்து வெளிப்படுத்த முடியாது ஆக்சுவலாக, அவ்வளோ சீக்கிரம் வெளிப்படுத்த மாட்டாங்க. இவ்வளோ பெரிய நாட்டுடைய ஒரு பிரைம் மினிஸ்டர் வரும்போது அவ்வளோ சீக்கிரம் வந்து அதிருப்தியை உங்கள் அது எங்கள் பிரச்சனைங்க, எங்கள் நாட்டு பிரச்சனை, நீங்கள் பேசாதீங்கன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. எங்கள் உள்ளூர் பிரச்சனை, எங்கள் உள்நாட்டு பிரச்சனை எல்லாம் நல்லா தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அதனால் அங்கே இருக்கிற ஆட்சியாளர்களும் அது அவங்க உள்நாட்டு பிரச்சனைன்னு பேச மாட்டாங்க. இது வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் பாலிடிக்ஸில் இது ஒரு ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட் மாதிரி. உங்கள் வீட்டு விஷயத்தை நான் பேச மாட்டேன், என் வீட்டு விஷயத்தை நீ பேசாத, நீ வா உனக்கு வரவேற்பு கொடுக்குறேன், நான் அப்படின்னு போகிற ஒரு விஷயமே தவிர, இங்கே நடக்கிற விஷயத்தை அப்படி இங்கே முஸ்லீம்களுக்கு நடக்கிற அநியாயத்தை பார்த்தா எந்த முஸ்லீம் கட்சியாவது கூப்பிடுவாங்களா? கூப்பிட்றாங்க, வரவேற்பு கொடுக்குறாங்கன்னா ஏன்? அது அந்த கண்ட்ரியோட தயவு நமக்கு தேவையாக இருக்குது, நம்மளுடைய தயவு அவங்களுக்கு தேவையாக இருக்குது. நம்ம இந்தியாவிலேருந்து லட்சக்கணக்கான பேர் அங்கே போய் வேலை செஞ்சிட்ருக்கான். அங்கே இருக்கிற நாட்டுக்கு வந்து நம்ம இந்திய பொருட்கள் நிறைய தேவையாக இருக்குது. இது மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் தேவையாக இருக்குது பட்சத்தில் வந்து எப்படி இன்டர்நேஷ்னல் பாலிடிக்ஸில் அவ்வளோ சீக்கிரம் ஒரு உள்நாட்டு பிரச்சனையை பற்றிலாம் வந்து எடுக்க மாட்டாங்க ஆக்சுவலாக. இது வந்து ஒரு உலக பிரச்சனையாக மாறும்போது தான் அந்த பிரச்சனை வரும். இப்போ உக்ரைன் ரஷ்யா வந்து ஒரு உலக பிரச்சனையாக மாறி இருக்குது.
அதனால் வந்து பல நாடுகள் அஃபெக்ட் ஆகிருக்கு. கோதுமை கிடைக்கல, பெட்ரோல் கிடைக்கல, பல விஷயங்கள் போயிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம் நம்ம. அதனால் இந்த விஷயத்தில் ஒரு சமாதானம் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயத்தை கையில் எடுக்கிறார் பிரைம் மினிஸ்டரே தவிர, மற்றபடி இவர் வந்து உள்நாட்டு பிரச்சனையை கவனிக்க மாட்டேங்கிறது தான் உண்மையான பிரச்சனைங்க. உள்நாட்டில் வந்து அவருக்கு செல்வாக்கு கீழே இறங்கிட்டே இருக்கின்றது தான் பாயிண்ட். அவரால் நினச்சபடி பண்ண முடியல, அவர் பயப்படுறாரு அப்படின்னு ராஜீவ்காந்தி சொன்னார். அவரை பார்த்து யாரும் பயப்படல அப்படின்னு ராகுல் காந்தி சொன்னது உண்மை. அவர் வந்து ஒரு மசோதா விதி மாதிரிலாம் கொண்டு வர முடியுதா? வேளாண் சட்டத்தை கொண்டாந்து ஒரு வருஷம் போராட்டத்தை வரையும் பேசாமல் தான் இருந்தார், ஒன்றும் கண்டுகாதே இருந்தார்ல. அப்புறம் தானே எலெக்ஷன் வரும்போது வித்ரா பண்ணார். ஆனால் இப்போ பாருங்கள், வக்போர்டு மசோதா உடனே வந்து கூட்டு பாராளுமன்ற குழுக்கு அனுப்புகிறாரு. லேட்டரல் என்ட்ரின்னு ஒரு 40 பேர் ஆர்எஸ்எஸ்காரங்களை சேர்க்க பார்த்தாங்க, அதை வந்து உடனே வித்ரா பண்ணிட்டாரு. ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து யோசிக்கிறார்ல. ஸோ அதனால் வந்து பாயிண்ட் என்னென்னா வந்து இப்போவும் கூட்டணி கட்சிகளை வந்து அவர் பயந்து தான் இருக்கார். அவங்க என்றைக்கு வாபஸ் வாங்குவாங்கன்னு தெரியாது. ஆந்திராவில் எவ்வளோ பெரிய வெள்ளம் வந்திருக்கு, ஒரு பைசா இது ரிலீஸ் பண்ணல, இதுவரையும் ஒரு பைசா ரிலீஸ் பண்ணல. கேரளாவில் வயநாட்டில் அவ்வளோ விஷயம் நடந்திருக்கு, ஒரு பைசா ரிலீஸ் பண்ணல. கேரளா ஓகே, ஆப்போசிட் பார்ட்டி ஓகே, ஆந்திரா இருக்கிறது அவங்களோட அவங்க ரிலீஸ் பண்ணல. நிதிஷ்க்கு அவ்வளோ ப்ராமிஸ் பண்ணாங்க, இது வரைக்கும் ஒன்றும் வரலங்க. ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து அவங்க பேசாமல் பார்த்துட்ருக்காங்க. என்னென்னா ஒரு ஆல்டர்னேட்டாக நமக்கு ஒரு அமைப்பு வராதனால பேசாமல் பார்த்துட்ருக்காங்க. ஸோ இது மோடியோட செல்வாக்கு குறையுதுன்றதில் எந்த விதமான இதுவும் கிடையாது. நீங்கள் வரப்போகிற எலெக்ஷன்ஸில் ஹரியானா, காஷ்மீர் எலெக்ஷன்ஸில் பார்க்கலாம் செல்வாக்கு எவ்வளோ குறைஞ்சிருக்குது உங்களுக்கு பளிச்சுன்னு தெரியும் ஆக்சுவலாக. ஸோ அதனால் இவரை பொறுத்த மட்டும் உள்நாட்டில் வந்து இல்லை, நமக்கு இங்கே இருந்தால் அவருக்கு பல பிரச்சனைகள். சரி, இங்கே இருந்தால் எத்தனை நாள் தான் கண்குட்டியோட கொஞ்சின்னு இருப்பார் அவர். சரி, நம்ம வெளிநாட்டுக்கு போயிடுறாரு அவர். ஆக்சுவலாக வந்து வெளிநாட்டில் போனால் அதன் மூலமாக ஏதாவது நம்ம அந்த உக்ரைன் விஷயங்கள் மூலமாக ஏதாவது உலக நாடுகளோட பாராட்டு அல்லது ஐநா சபை ஏதாவது பாராட்டு, இல்லை வந்து இந்த மாதிரியான அவார்டு வாங்குறது போன்ற விஷயங்களில் வந்து அவர் கிடைக்குமான்ற ஒரு முயற்சியில் அவர் இறங்கியிருக்கார். ஆக்சுவலாக நோபல் பரிசு கிடைக்குமான்னு இறங்கியிருக்கார். பல்வேறு கேள்விக்கு ரொம்ப ஆழமாக உங்களோட கருத்தை வழங்கியிருக்கீங்க. நன்றி.